கார்வண்ணனை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சதுதான் ஹைலைட். சும்மாவா? அவ கார்வண்ணன் இருக்கிற தைரியத்துல தான் பேசிட்டு இருக்காங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் செல்வாக்க பயன்படுத்தி ஸ்டே வாங்க வச்சேன். காலையிலேயே ஸ்டே ஆர்டரோட மதன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சதும் நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அந்த திமிரு புடிச்சவ அவ அப்பனை காப்பாத்த அங்க இங்கன்னு முட்டி மோதி பார்த்துட்டு என் கால்ல தான் வந்து விழுவா. இந்த வாட்டி அவ பொட்டி கட்டுறது உறுதி. அத்தை, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மேடம் வரலையே. வருவா. தாத்தா கால் பண்றாரு. தாத்தா. கதிர், நீ உடனே கணத்து கடவுக்கு போ. நான் சொன்ன டீ கடைக்கு பக்கத்துல தான் அவன் வீடு. நீ போற, அவன் பேரை கேக்குற. சரி தாத்தா. அவன் ஆமான்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம சுலுக்கெடுத்து விட்டுட்டு எனக்கு போன் பண்ணி அவனை பேச சொல்லு. சரி தாத்தா. இங்க பாரு, இப்பவே கிளம்பு. தோ கிளம்பிட்டேன் தாத்தா. சரி, நான் வச்சிடறேன். வச்சிருங்க. கதிரு, தாத்தா என்ன சொல்றாரு? சொல்றேம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாத்தா எனக்கு வேலை கொடுத்திருக்காரு. முடிச்சுட்டு வந்து சொல்றேன். டேய் கதிரு, என்னன்னு சொல்லிட்டு போடா. தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. அவர் சொன்ன வேலையை டயத்துக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் கதிரு, இருமா வந்துடுறேன். அத்தை, என்னத்த என்னவா இருக்கும்? தெரியலையே. டேய், இந்த கடையில போய் கேட்டு வாடா. சரிண்ணே. அண்ணே, இங்க மதனகோபால் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்லப்பா, அப்படி யாரும் தெரியாது. இந்த தெருன்னு தான் சொன்னாங்க. அப்படிலாம் யாரும் இல்லையே. அவங்க அப்பா பேர் கூட ராஜகோபால், மரக்கடை வச்சிருந்தாரமே. ஓ, அவரா? அவர் இங்கதான் இருக்காரு. சிட்டுன்னு சொன்னாதான் தெரியும். அதோ அங்க போன் பேசிட்டு நிக்கிறாருல, அவரு தான். சரிண்ணே. அண்ணே, என்னடா அந்த பாட்டி இங்க தானே நிக்குது. யாரா? அதோ போன் பேசிக்கிறான்ல, அந்த ஆள் தான்.